பாண்டியன் ஸ்டோர் பிரம்மு பாண்டியனுக்கு இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிற மாதிரியே பாண்டியனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நம்ம குடும்பம் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வர வர இந்த குடும்பம் பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்ப உடஞ்சி போகிறாங்க. கடைக்கு போனாலையும் அவங்களுடைய நினைப்பு ஃபுல்லாகவே செந்தில் இது மாதிரி மாறிட்டான் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. உடனே என்னாச்சு மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பழனி கேட்குறாங்க. டே பழனி, இப்போ வர வர எல்லாருமே மாறிட்டாங்கடா, வீட்டில் பழைய மாதிரி இப்போ யாருமே இருக்கிறதே கிடையாது. அந்த செந்தில் அவங்க மாமனாரை பேச்சு கேட்டுட்டு அவன் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. நடக்கிறதெல்லாம் மனசுக்கு ஏதோ தப்பாகவே பட்டுக்கிட்டு இருக்குன்றாங்க. மச்சான், நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஏன் மச்சான் எல்லாம் தப்பாகவே எடுத்துக்கிறீங்கன்றாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சரிங்களா. உங்கள் பசங்க யாருமே மாறலை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் இல்லையான்றாங்க. டேய், அப்போ நான் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரியா மச்சான்? நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, உங்கள் பசங்க மாறலை, அவங்க சரியாக தான் இருக்காங்க. அதை தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் பாண்டியனுக்கு எல்லாரும் மாறிட்டாங்கன்றது மட்டும்தான் தெரிய வருது. அதெல்லாம் நினச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.